ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம டிஸ்கிரிப்டிவ் கரண்ட் அஃபேர்ஸில் டெய்லி கொஸ்டின்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பார்த்துட்டே இருக்கோம். நிறைய டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ணியாச்சு. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் ஆர் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்? லிஸ்ட் அவுட் சம் ஆஃப் த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முக்கியமான கனிமங்கள் என்றால் என்ன? சில முக்கியமான கனிமங்களை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்பதான் என்னென்ன இருக்குன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னா ஒன்றும் கிடையாது. மினரல்ஸ் இருக்கு. அதுல ஒரு சில மினரல்ஸ் வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு சில மினரல்ஸ் வந்து நமக்கு கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு சொல்றாங்க. எதனால இது கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு சொல்றாங்கன்னா, இந்த மினரல்ஸ்லாம் நமக்கு எக்கனாமிக்கலி ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. பொருளாதார அடிப்படையில ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கனிமங்களாக இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு நேஷனல் செக்யூரிட்டிக்கு, தேசிய பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கனிமங்களாக இருக்கு. நேஷனல் செக்யூரிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அதே மாதிரி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப அவசியமாக இருக்கக்கூடிய கனிமங்களாக இருக்கு. ஓகேங்களா? தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியமான கனிமங்களாகவும் இருக்கு. ஓகேவா? மினரல்ஸ்னா நமக்கு தெரியும். கனிமங்கள் அப்படிங்கிறத சொல்லிருவோம். கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னா கனிமங்கள்ல ஒரு சிலவற்றை நமக்கு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஆனது என்னவா இருக்கு அப்படின்னா, நமக்கு பொருளாதார அடிப்படையில, தேசத்தின் பாதுகாப்பு அடிப்படையில, டெக்னாலஜி அதாவது தொழில்நுட்பத்தின் அடிப்படையில நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஓகேங்களா? எக்கனாமிக்கலி, செக்யூரிட்டி வைஸ் அண்ட் டெக்னாலஜி வைஸ் பார்க்குறப்ப நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு. ஆனா இதனுடைய சப்ளை அப்படிங்கிறது ரொம்ப வல்னரபிளா இருக்கு. ஏன் வல்னரபிளா இருக்கு? இதனுடைய அந்த இருப்பு அப்படிங்கிறது வல்னரபிளா இருக்குன்னு சொல்றாங்க. இதனுடைய சப்ளை வல்னரபிளா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட அவைலபிலிட்டி அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஓகேவா? இதனுடைய அவைலபிலிட்டி கம்மியா இருக்கனால இதுக்கு ஹை டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு ப்ராடக்ட்டுக்கு வேர்ல்டு லெவல்ல ஹை டிமாண்டா இருந்துச்சுன்னா, அது ஜியோ பாலிட்டிக்கல் சேலஞ்சஸை நமக்கு கொண்டு வரும். சரிங்களா? இப்போ இதுதான் நமக்கு டெஃபினேஷனா எழுதியிருக்கோம். இங்க கொடுத்துருக்கிறதும் அதே தான். ஓகேவா? மினரல்ஸ் தட் ஆர் எக்கனாமிக்கலி, security wise and technology wise important minerals but are affected by supply chain vulnerability. அந்த சப்ளை செயின் வல்னரபிலிட்டினா என்ன? அவைலபிலிட்டி கம்மியா இருக்கு, ஹை டிமாண்டா இருக்கு, ஜியோ பொலிட்டிக்கல் சேலஞ்சஸ்லாம் இருக்கு. ஓகேவா? இப்போ கனிமங்கள்ல ஒரு சிலவற்றை நம்ம முக்கியமான கனிமங்கள் சொல்றோம். அது எதற்காக அப்படி சொல்றோங்கிற காரணத்தை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கோம். இதனாலதான் ஒரு சில கனிமங்களை மட்டும் நம்ம கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு லித்தியம் அப்படிங்கிறது இருக்கு, பாக்சைட் அப்படிங்கிறது இருக்கு, மேங்கனீஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதெல்லாமே நம்ம பொதுவா கனிமங்கள் அப்படின்னு சொல்லி கெமிஸ்ட்ரியில எல்லாம் படிச்சிருப்போம். ஆனா இது முக்கியமான கனிமங்கள்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். இப்ப லித்தியம் அப்படிங்கிறது டெக்னாலஜி வைஸ் பார்த்தோம்னா, நமக்கு லித்தியம் அயான் பேட்டரிஸ்ல பயன்படுத்தப்படுது. ஓகே. இந்த லித்தியம் அயான் பேட்டரிஸ் அப்படிங்கிறது வெஹிக்கிள்ல ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். லித்தியம் ரிசர்வ்ஸ் எந்த கண்ட்ரி கிட்ட இருக்கோ அந்த கண்ட்ரி ரொம்ப பணக்கார நாடாக மாறும் வரக்கூடிய ஆண்டுகள்ல அப்படிங்கிறது கூட அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு மினரலா எது இருக்கு அப்படின்னா லித்தியம் இருக்கு. அதனாலதான் இதை நம்ம கிரிட்டிக்கல் மினரல் அப்படின்னு சொல்றோம். இப்ப எதுக்காகலாம் இந்த ஒரு மினரல்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படின்னா, நமக்கு டெக்னாலஜியா அட்வான்ஸ்டா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்வதற்கு, கிளீன் எனர்ஜியை கொண்டு வரது, கிளீன் எனர்ஜி சொல்யூஷன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு லித்தியம் அயான் பேட்டரி அப்படிங்கிறது இட் இஸ் அ கிளீன் எனர்ஜி சொல்யூஷன். ஓகேவா? அதே மாதிரி டிஃபென்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் போன்ற விஷயங்களுக்கு எல்லாமே தேவைப்படக்கூடிய மினரல்ஸ் தான் நம்ம கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதுவும் குறிப்பா பார்த்தோம்னா இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம நான் ரெனியூவபிள்ல இருந்து ரெனியூவபிளை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எல்லா உலக நாடுகளுமே ரெனியூவபிள் எனர்ஜியை நோக்கி தான் போறாங்க. அப்படிங்கிறப்ப அந்தந்த நாடுகளுக்கு இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸோட இருப்பு அப்படிங்கிறது அதிகமா தேவைப்படுது. இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸை மைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சில நாடுகள், இப்ப இந்தியா மாதிரியான நாடுகள் கிட்ட கிரிட்டிக்கல் மினரல்ஸோட இருப்பு அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஆப்பிரிக்கா அந்த மாதிரியான நாடுகள், இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா அர்ஜென்டினா போன்ற நாடுகள்ல எல்லாம் நம்ம ஒப்பந்தங்களை போட ஆரம்பிக்கிறோம். நாங்க உங்களுக்கு மைன் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் இந்தியா அதை நோக்கி நகர ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரியான ஒப்பந்தங்களை போடவும் ஆரம்பிச்சுட்டாங்க. கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ரிலேட்டடா நிறைய செய்திகள்ல வந்துட்டே தான் இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா ஜனவரி 2023, ஓகேங்களா? சோ இந்த ஜனவரி மாசத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. அப்போ என்ன பண்றாங்கன்னா, ஆக்சிடென்டலா ரொம்ப ரொம்ப ஆக்சிடென்டலா இந்தியாவில ஒரு முக்கியமான கிரிட்டிக்கல் மினரலோட ரிசர்வ்ஸை கண்டுபிடிக்கிறாங்க, இருப்பை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அடுத்த 20-30 வருஷங்களுக்கு இந்தியாவில இருந்தே இந்த ஒரு
மினரலோட தேவை அப்படிங்கிறது பூர்த்தி செய்யப்படும் அப்படிங்கறத சொல்றாங்க. என்ன ரிசர்வ்ஸ கண்டுபிடிக்கிறாங்கன்னா, லித்தியமோட இருப்ப இந்தியா கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? இந்தியாவுல லித்தியம் ரிசர்வ்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, இந்த லித்தியம் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸோட மார்க்கெட்ட அதிகமா டாமினேட் பண்றது யார் அப்படின்னா சைனா தான். ஓகேங்களா? ஏன்னா அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறது இந்த ஏபிசி ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அர்ஜென்டினா, பொலிவியா, சிலி, சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய 3 நாடுகள். அப்புறமா பார்த்தோம்னா, இந்த ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள்ல தான் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸோட இருப்பு அதிகமாக இருக்கு. ஆனா, அதிகமா இந்த மார்க்கெட்ட ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தோம்னா, அது சைனா தான். இப்போ இந்த ஒரு கண்டிஷன் இப்போ இந்த ஒரு கான்டெக்ஸ்ட்ல இந்தியாவுல லித்தியம் ரிசர்வ்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கு. அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அது தேவையான விஷயமா மாத்துறதுக்கான பணிகளை தான் இப்ப இந்திய அரசாங்கம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. சரியா? அதனாலதான் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா செய்தித்தாள்கள்ல அடிக்கடி வரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. அதனாலதான் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னா என்ன? லிஸ்ட் அவுட் சம் ஆஃப் த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு ஒரு கேள்வி வரலாம்னு எதிர்பார்க்கப்பட்டு இந்த ஒரு கேள்வி வைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்ப கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கான டெஃபினேஷன பார்த்துட்டோம். ஒரு சில டேட்டா பாயிண்ட்ட நம்ம சொன்ன விஷயங்கள்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, என்னென்ன கிரிட்டிக்கல் மினரல்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத, இந்த இடத்துல ஒரு கிரிட்டிக்கல் மினரல், அதோட யூசேஜ் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இங்க இருக்கும். சரிங்களா? இப்ப பாக்சைட் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு கிரிட்டிக்கல் மினரலாக அறியப்படுது. இந்த லிஸ்ட் ஆஃப் 12 கிரிட்டிக்கல் மினரல்ஸுமே நமக்கு ஹிந்து பேப்பர்ல ஆர்டிகிளா வந்ததுதான்ப்பா. சரியா? சோ அததான் நம்ம அப்படியே எடுத்து வச்சிருக்கோம். சோ கிரிட்டிக்கல் மினரல் ஃபர்ஸ்ட் பாக்சைட் பார்த்தோம்னா, அலுமினியமோட பிரைமரி சோர்ஸ் தான் பாக்சைட். இது நமக்கு கெமிஸ்ட்ரி வைஸ் தெரிஞ்ச விஷயம் தான். சோ எசென்ஷியலா எதுக்காக யூஸ் பண்றாங்க? எதுக்காக இத கிரிட்டிக்கல் மினரலா பார்க்குறோம்னா, விண்ட் டர்பைன், சோலார் பேனல், எலக்ட்ரோலைசர்ஸால இத நம்ம பயன்படுத்துறோம். ஓகேங்களா? இதுல இருக்கக்கூடிய 12 கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஆ நெக்ஸ்ட் ஃபியூச்சர் எனர்ஜி சோர்ஸா தான் இருக்கும். ரினியூவபிள் எனர்ஜிக்கு கான்ட்ரிபியூட் பண்ற மாரி இருக்கும். வெஹிக்கிள்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ற மாரி இருக்கும். அந்த மாரியான விஷயங்கள தான் இந்த இடத்துல ஃபுல்லாவே நம்ம பார்ப்போம். அதனால தான் இத கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அடுத்தது குரோமியம் பார்த்தோம்னா, ஜியோ தெர்மல் எனர்ஜிலயும், சோலார் பவர்லயும் நமக்கு பயன்படுத்தப்படுது. அதே மாரி விண்ட் டர்பைன்ஸ்லயும் யூஸ் பண்றாங்க. நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல நமக்கு ரேடியேஷன் ஷீல்டிங்க்காக பயன்படுத்தப்படுது. கதிர்வீச்சு கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சரியா? அதற்காகவும் பயன்படுத்தப்படுது. அடுத்ததா பார்த்தோம்னா, கோபால்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் செக்டார்ல பயன்படுத்தப்படுது. முக்கியமா பார்த்தோம்னா, லித்தியம் அயான் பேட்டரியில ஒரு கிரிட்டிக்கல் காம்போனன்ட்டா கோபால்ட் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் காப்பர் யூசேஜ் ஆஃப் காப்பர் அப்படிங்கிறது நமக்கு பொதுவா தெரியும். ஆனா இந்த இடத்துல கிரிட்டிக்கல் மினரலா காப்பர் எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம கோட் பண்ணணும். சரியா? பொதுவான பயன்பாடுகளை இந்த இடத்துல சொல்லிடக்கூடாது. சோலார் போட்டோ வோல்டாக்ஸ் பிவி பேனல்ஸ்ல யூஸ் ஆகுது. விண்ட் பவர், பேட்டரி ஸ்டோரேஜ்ல, எலக்ட்ரிசிட்டி கிரிட்ல எல்லாம் பயன்படுது அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அடுத்ததா பார்த்தோம்னா கிராஃபைட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? பேட்டரிஸோட அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரியோட ஆனோட்ஸ்ல பயன்படுத்தப்படக்கூடியது அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? சோ இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல ப்ளே பண்ணுது. ஒரு லித்தியம் நம்ம பார்த்தோம். லித்தியம் அயான் பேட்டரிஸ் அப்படிங்கிறது வெஹிக்கிள்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது மேங்கனீஸ் அப்படிங்கிறது சோலார் அண்ட் விண்ட் பவர்ல யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி கார்ல இருக்கு எலக்ட்ரிக் கார்ஸ்ல இருக்கக்கூடிய லித்தியம் அயான் பேட்டரிஸ்ல நமக்கு மேங்கனீஸ் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. அடுத்தது மாலிப்டினம். இந்த மாலிப்டினம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ அதனால நமக்கு ஒரு பெரிய யூசேஜ் அப்படிங்கிறது இருக்கு. நெக்ஸ்ட் நிக்கல் அப்படிங்கிறது எப்படி நம்ம மேங்கனீஸ் அப்படிங்கிறத சாரி மேங்கனீஸ்ல கிராஃபைட் எப்படி ஆனோட்ல பார்த்தோமோ அதே மாதிரி நிக்கல் அப்படிங்கிறது கேத்தோட்ல இருக்கும் லித்தியம் அயான் பேட்டரிஸ்ல. ஸோ அதுக்காகவும் இது தேவைப்படுது. அடுத்து ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இதெல்லாம் வந்து விண்ட் பவர்ல பெர்மனன்ட் மேக்னெட்ஸ்க்காக பயன்படுத்தப்படுது. சில்வர் அண்ட் காப்பர் ரெண்டுமே சோலார் போட்டோ வோல்டாக்ஸ்ல யூஸ் ஆகும் அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். சரியா? அடுத்தது யுரேனியம். இந்த இடத்துல நம்ம பார்த்தது எல்லாமே டிஃப்ரெண்ட் மினரல்ஸ் தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா யுரேனியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நம்ம எதனால நான் ரெனியூவபிள்ல இருந்து ரெனியூவபிள் எனர்ஜியை நோக்கி போறோம் அப்படின்னா ஃபாசில் ஃபியூல்ஸ்ல இருந்து ரெனியூவபிள் எனர்ஜி நோக்கி போறோம்னா ஃபாசில் ஃபியூல்ஸ்ல இருந்து அதிகமான எமிஷன்ஸ் இருக்கு. அதனால நம்ம போறோம். ஓகேங்களா? சோ ரினியூவபிள் எனர்ஜில பெருசா எமிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. அதேதான் நமக்கு யுரேனியம நம்ம அந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் மூலியமா பண்றப்ப பெரிய அளவுல எமிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. கார்பன் எமிஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலதான் நியூக்ளியர் எனர்ஜிய ஒரு சோர்ஸா நம்ம ஃபியூச்சர் ஃபியூவலா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப கண்டிப்பா இந்த இடத்துல யுரேனியம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்லிதான் ஆகணும். சரிங்களா? இதெல்லாம் தான் நமக்கு லிஸ்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு கேட்டால் இத எழுதினாலே போதும். இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் அந்த யூசஸ வந்து எழுதினாலே போதும். சரிங்களா? இத தாண்டி வேற எதுவுமே எழுதவும் தேவையில்ல.
ஸோ வே ஃபார்வர்டா என்ன குடுத்துருக்காங்க? இப்ப இந்த மாரியான கொஸ்டின்க்குலாம் நம்ம வே ஃபார்வர்ட்ன்னு குடுத்து கன்க்ளூட் பண்ணா நல்லாருக்கும். சரிங்களா? வே ஃபார்வர்ட் என்னன்னா, அதனுடைய அவைலபிலிட்டி அண்ட் யூசேஜ் அண்ட் வேர்ல்ட் லெவல்ல ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கு. அப்ப அது வந்து ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷனா இருந்துச்சுன்னா, வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸையும் யூஸ் பண்ணி நம்ம 0 எமிஷன்ஸ நோக்கி போகலாம் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சா போதும். சரிங்களா? ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் பெர்சன்ஸ் பாயிண்ட் ஆஃப் கன்க்ளூஷன், வே ஃபார்வர்ட் அதெல்லாமே. ஆனா பேசிக்கான கோர் ஐடியா அப்படிங்கிறது இதுதான் கிரிட்டிக்கல் மினரல்ஸ பொறுத்தவரைக்கும். ஸோ கண்டிப்பா நல்லா படிச்சு வச்சுக்கோங்க இந்த கேள்விய. மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? தேங்க் யூ.